தமிழ்நாட்டில் கடந்த 2013ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மலிவு விலையில் ஏழை எளிய மக்கள் வயிறார சாப்பிட வேண்டி அம்மா உணவகத்தை திறந்து வைத்தார். பின்னர் இத்திட்டம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனை உள்பட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் திறக்கப்பட்டு இட்லி 1 ரூபாய்க்கும், சாம்பார் சாதம் 5 ரூபாய்க்கும், தயிர் சாதம் 3 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 15 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் 11 உணவகங்கள் மாநகராட்சி பகுதியிலும் 4 உணவகங்கள் நகராட்சி பகுதிகளிலும் உள்ளன. இந்த உணவகங்கள் ஆரம்பம் முதல் தற்போது வரை தடையின்றி பொதுமக்களுக்கான சேவையை வழங்கி வருவதாக அலுவலர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் அடிப்படை வசதிகள் குறைந்துவிட்டதால் போதிய சேவையை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சேலம் மாநகராட்சி பகுதியில் இயங்கி வரும் 11 அம்மா உணவகங்களில் பெரும்பாலானவற்றில் தண்ணீர் வசதி தடைப்பட்டுள்ளது. இதனால் வாடிக்கையாளர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். நின்று சாப்பிட்றது பயமா இருக்குது. சுகாதாரமே சரியில்லை. அங்கே தண்ணி அடிக்குது, இங்கே தண்ணி அடிக்குது, நிறைய பேர் இங்கே படுத்துக்கிறாங்க. இப்படி தான் இருக்குது இங்கே. இதனால் வாடிக்கையாளர்கள் வருகையும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாநகராட்சி பகுதியில் திடக்கழிவுகளை சேகரிக்கும் வாகனங்கள் அம்மா உணவகத்தின் வளாகத்தில் நிறுத்தி வைப்பதால் உணவகம் முழுவதும் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. பயனாளிகள் பலர் நீண்ட வரிசையில் காத்திருந்த நிலை மாறி தற்போது பெயரளவில் மட்டுமே வாடிக்கையாளர்கள் வந்து செல்கின்றனர். இதனை பயன்படுத்திக் கொண்ட சமூக விரோதிகள் சிலர் அம்மா உணவக வளாகத்தில் மது அருந்துவது, கஞ்சா, புகைப்பிடிப்பது உள்ளிட்ட செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதோடு போதையில் அங்கேயே மயங்கி கிடக்கின்றனர். மேலும் ஆதரவற்றோர்கள், நடமாடும் வியாபாரிகள் அம்மா உணவக வளாகத்தில் உண்பதோடு படுத்து உறங்கி வருவதால் உணவக அமைப்பே சீர்குலைந்துள்ளது. அம்மா உணவக திட்டம் நடைமுறையில் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் முழுமையாக செயல்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி அம்மா உணவக வளாகத்தை சுகாதாரமாக பராமரித்து அனைத்து தரப்பு மக்களுக்கு சுகாதாரமான உணவை வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.